Pleasant greetings. நான் உங்கள் கெஜலக்ஷ்மி லாங்குவேஜ் ட்ரெயினர் சன்ஸ் கிராமர். என்னங்க வீடியோடைய ஆரம்பத்திலே மவுத் வாட்டரிங்காக இருக்கா? மவுத் வாட்டரிங் அப்படின்னா நான் உறுதல். இந்த வீடியோவில் நம்ம 6 டேஸ்டஸ் சுவைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சவர், ஸ்வீட், bitter, salty, astringent, pungent are the 6 tastes. The first in our list is புளிப்பு. புளிப்பை இங்கிலீஷில் நம்ம சவர் அப்படின்னு சொல்லுவோம். சோர்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க, சவர். த நெக்ஸ்ட் இன் ஆர் லிஸ்ட் இஸ் இனிப்பு. இனிப்பை இங்கிலீஷில் நம்ம ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம். சில பொருள் பார்க்கும்போதே சாப்பிடணுன்ற ஆசையை தூண்டும் இல்லையா, அதை டெம்ப்ட்னு சொல்லுவோம். இட் டெம்ப்ஸ் மீ டு ஈட். திஸ் ஹல்வா டெம்ப்ஸ் யூ. இட் சீம்ஸ் ரைட். த நெக்ஸ்ட் இன் ஆர் லிஸ்ட் இஸ் சால்ட்டி. உப்புடைய சுவையை, உவர்ப்பு இருக்கு இல்லையா, அதை சால்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த நெக்ஸ்ட் டேஸ்ட் இன் ஆர் லிஸ்ட் இஸ் பிட்டர். கசப்பு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பிட்டர். கசப்பை பிட்டர்னு சொல்லி சொல்லுவோம். த நெக்ஸ்ட் இன் ஆர் லிஸ்ட் இஸ் ஆஸ்ட்ரிஞ்சன்ட். இந்த பாக்கோடைய சுவை துவர்ப்பாக இருக்கும் இல்லையா, துவர்ப்பை ஆஸ்ட்ரிஞ்சன்ட்னு சொல்லுவோம். இந்த சீடும் ஆஸ்ட்ரிஞ்சன்ட் தாங்க. அடுத்ததா பஞ்சன்ட். அப்பா காரமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பைசி. ஹார்ட்னு கூட காரத்தை சொல்லுவோம். நல்லா ஷார்ப்பாக நெடி கொடுக்கக்கூடிய ஒரு காரம் இருந்துச்சுன்னா பஞ்சன்ட். நல்லா ஃப்ளேவர்டாக ஸ்பைசஸோடைய ஃப்ளேவரோட காரசாரமாக இருந்துச்சுன்னா ஸ்பைசி. நல்லா சில்லி பெப்பரோடைய காரம் ஹீட் சென்சேஷன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா ஹார்ட்னு சொல்லி சொல்லணும். சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஐ ஆடட் சவர் cream in the soup. These fruits are bitter. I like to eat pungent foods. இந்த 3 டேஸ்டஸுக்கு நான் சென்டென்சஸ் கொடுத்துட்டேன். மீதி டேஸ்டஸ்க்கு நீங்கள் சென்டென்சஸை காமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும்.